ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவன கதவை மூடி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவசாயிகளோட கோரிக்கை என்ன? விரிவான தகவல். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி பகுதியில ஒன்றிய அரசுக்கு சொந்தமான அதாவது சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் செயல்பட்டு வந்துச்சு. குறிப்பா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான இந்த பகுதியில சுற்றுவட்டார பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் என அனைவருமே இந்த நிறுவனத்தினால வேலை செய்து பயனடைஞ்சு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஆலை விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக விரிவாக்க பணிகள் நடந்தது. கிட்டத்தட்ட அந்த பகுதியை சேர்ந்த 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு முழுவதுமாக சுற்றுச்சுவர் எழுப்பும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நிலங்களையும் உடைமைகளையும் இழந்த விவசாயிகள் சட்டப்படி மறுவாழ்வு மீள் குடியமர்வு தொகை ஆரண்டார் என்று சொல்லக்கூடிய குடும்ப அட்டைக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள். அந்த தொகை வழங்கப்படும் என நிறுவனத்தின் சார்பாகவும் அரசு சார்பாகவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் போராடியும் இதுவரை அந்த தொகைக்கான அந்த நிவாரணமானது வழங்கப்படாததால் தொடர் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பனங்குடி பகுதியை சேர்ந்த மக்கள் மட்டுமில்லாமல் உத்தம சோழபுரம், அதே போல நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் அந்த நிறுவனத்தினுடைய சிபிசிஎல் நிறுவனத்துடைய நுழைவாயிலை மூடி அந்த நிறுவனத்தின் முன்பு ஒரு காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் நாகப்பட்டினம் வட்டாட்சியர் நீலாயதாட்சி தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதே போல நாகூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இருந்த போதிலும் பலகட்ட போராட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்திவைக்கப்பட்டதாகவும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறியும் தொடர்ச்சியாக விவசாயிகள் தற்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். விவசாயிகள் வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்து தங்களுடைய நிலத்தை சிபிசிஎல் நிறுவனத்திடம் ஒப்படைத்திருப்பதாகவும் அவர்கள் விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் தினமும் விரிவாக்க பணிகளை தொடர்ந்து நடப்பதாகவும் ஆகவே அந்த விரிவாக்க பணிகளை தடுத்து நிறுத்தி தங்களுடைய நிவாரண தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிவாரண தொகை வழங்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.